ஹாய். இப்போ ரீசெண்டாக வந்து டேன் ரிமூவலுக்காக வைரலாக வந்து ஒரு 2 ப்ராடக்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அதை ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஒன்று வந்து இந்த கெமிஸ்ட் அப்படிங்கிற வந்து பாடி வாஷ், இன்னொன்று வந்து இந்த நிக்கோனி. ஆக்சுவலாக இது வந்து நான் 1 இயர்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டேன் ரிமூவ்லாம் பண்ணாது, பட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். இங்கே இந்தியாவில் இருக்கும்போது இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கனால ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணல. அகைன் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன்னா, அது ஒரே ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். என் பாடி ரொம்ப ட்ரைங்க கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். இது வந்து டேன் வந்து ரிமூவ்லாம் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் வித் மீன்ஸ் ஒரு 5% லைக் நீங்கள் தக்காளியை ஃபேஸில் போட்டால் அந்த உடனே லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? அந்த இதுதான் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அவ்வளோதான். ஏன்னா இதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால கொஞ்சம் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணால் தெரியும். ஆனால் டேன்லாம் ரிமூவ்லாம் ஆகாது. அது வந்து நார்மலாகவே நம்ம குளிச்சா கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான். இந்த பாடி வாஷ் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே இருக்கும் போதெல்லாம் இதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் வேறு பாடி வாஷும் அகைன் நான் மாற்றுவேன். ஸோ இது அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இது வந்து நான் 1 இயர் முன்னாடி யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு இது வந்து நிறைய பேர் போடும்போது எனக்கே டவுட் ஆச்சுன்னா, இது நம்ம 1 இயர்க்கு முன்னாடி யூஸ் பண்ணமே, திடீர்னு இது வைரல் ஆகுது அப்படின்னு. ஆனால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸ்மெல் குட்டாக இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா டேன் ரிமூவ் ஆகாது, ஹானஸ்ட்டாக. அப்புறம் வந்து இந்த நிக்கோனி ப்ராடக்ட்டு, இது வந்து இப்போ வந்து அதிகமாக இதில் வந்து கோஜிக் ஆசிட் இருக்கனால உடனே வந்து டேன் ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு ஹேண்டெல்லாம் பயங்கர டேனாக இருக்கும் என் ஃபேஸை விட. ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் கேர் பண்ணுறேன். ஆனால் ஹேண்ட் என்னால் கேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் பேபி தூக்குறேன் அப்படிங்கிறனால நான் சுத்தமாக கேர் பண்ணுறதே இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு ஃபீடிங் டைமில் வந்து பாடி டேன் ரொம்பவே ஆகிடுச்சு. என்னால் ஃபேஸ்க்கு வந்து சீரம் அது இதுன்னு போட்டு மேனேஜ் பண்ணுறேன். என்னால் பாடிக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் இதை வந்து நான் கையில் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு அட்வைஸ், இதை ஃபேஸில் போட வேணாம். ஏன்னா அவங்க நிறைய ஃபேஸில் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க, பட் எந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபேஸில் போடலை. அதனால் மை கைண்ட்லி அட்வைஸ், ஃபேஸில் போட வேணாம். கையில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் லைவாகவே காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கிடையாது. அதனால் டேரெக்டாகவே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். அதனால் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இது யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் அவங்க ஆப்பில் வாங்கினா 1300 வரும். அமேசானில் வாங்கினா 1400 வரும். அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம் அது வந்து கரெக்டாக அது மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செட்டு வருங்க. ஒன்று இது கூட ஒரு பவுடர் ஒன்று வரும். இந்த பவுடர் ஒன்று, இந்த க்ரீம் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல இந்த க்ரீமை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பூன் இருக்குது இல்லைங்க, இந்த ஸ்பூனில் வந்து இந்த க்ரீமும் இந்த குட்டி ஸ்பூனில் இந்த பவுடரும் எடுத்து நல்லா 2 மினிட்ஸ் கலக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நான் ஃபுல்லாக கலக்கிட்டு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணும்போது காமிக்கிறேன். 20 மினிட்ஸ் கழிச்சு டிஃப்ரென்ஸும் காமிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அவங்களே செட்டு கொடுத்துருவாங்க. 1400 வாங்குறாங்களா, அதனால் அவங்களே செட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே இருக்கும் இதுலேயே. இதை ஏன்க்கா வாங்கினீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் இது வந்து இது அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பார்த்தேன். வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இவர்கிட்ட கேட்கும்போது வாங்கி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. கொரியன்ஸ் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ட்ரெஸ் கேட்டால் தான் அவ்வளோ யோசிக்கிறாரு. ஆனால் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் இதில் ஒன்று எடுத்து போட்டுட்டேங்க. அவங்களே வந்து ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து கலக்கிறதுக்கு செட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலக் அப்படின்னு கலக்கிக்கணும். மட்டும் போடுறேன். இந்த ஹேண்டில் எதுவும் போடல. ஸோ இந்த ஹேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அவங்க மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அவங்க ப்ரொசீஜர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த கையில் இந்த ஃபுல்லாக போடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் நமக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. அவங்க லங்ஸுங்கிறது பெரிய கட்டியெல்லாம் இருக்காதுங்க, சின்னதாக தான் இருக்கும், டாட்டாக. அது இல்லாமல் வந்து நம்ம இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் சும்மா இந்த இடத்துல மட்டும் போடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. போட்டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நீங்கள் பார்க்கல, இப்போ நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ நான் வந்து வாஷ் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ வச்சு எடுக்கிறேன். ஏன்னா வாஷ் பண்ணால் அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி பிரைட்டாக தான் காமிக்கும். டிஷ்யூ வச்சு எடுக்கிறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஒரு 5% டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுதுங்களாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். ஒரு 5-10% நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். நான் வாஷ் கூட பண்ணலை, அப்படியே தான் வெயிட் பண்ணேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், அவ்வளோதான். பட் வந்து இந்த நிக்கோனி ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து 1400. அமேசானில் வாங்கினீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் வாங்கினா 1300 வருது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா, இல்லை இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.